அண்ணா குறிப்பா நம்ம பகுதிங்கன்னா இந்த தனியாக தோட்டங்காட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நான் பார்த்த வரைக்கும், தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்த வரைக்கும், இந்த மாதிரி ஒரு கில்லர் வர்றாங்க, தோட்டம் இருக்கணும், கொன்னா கூட பக்கத்துல கேட்க கூடாது, 1 கிலோமீட்டருக்கு இன்னொரு காடு இருக்கக்கூடாது. தென் தமிழகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு தூரமாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் இல்லை, நம்ம பகுதி மட்டும். அது ஏதோ ஒரு காரணத்திற்கு இங்கே சுவை பார்த்து விட்டார்கள். ஓகே, ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருந்தாலும் ஒரு 10 பவுன் தேரும். ஒரு விவசாய குடும்பம்னா ஒரு 10 பவுன், தாலிச்சரடு ஒரு 6-7 பவுன் இருக்கும், ஒரு வளையலோ நகையோ ஒரு 3 பவுன் இருக்கும், குறைந்தபட்சம் 10 பவுன். இதுக்கு சுவை பார்த்துட்டாங்க. திரும்ப என்ன நடக்குது, இந்த தனிமையாக இருக்கக்கூடிய காட்டை டார்கெட் பண்றாங்க. தமிழகத்தினுடைய மற்ற பகுதியில் வேற மாதிரி கிரைமுங்கன்னா, இங்க தனிமை. சென்னிமலைங்கண்ணா வயசு என்னங்கண்ணா, 82 வயசு அவங்களுக்கு. அந்த பெரியவருக்குங்கண்ணா முருங்கத்தொழு ஊர்ல அவர் பேர் முத்துசாமி. அந்த ஐயா பேர் முத்துசாமி ஐயா 82 வயசு, அம்மா 77 வயசு. எல்லாம் பாருங்க, இவங்க 65, இவங்க 70 வயசு, 72, ஆத்தாக்கு வயசு 68, அம்மாக்கு. எல்லாம் பாருங்க, அவங்க ஸ்டடி பண்றாங்க, வயசானவங்களை பாக்குறாங்க, ஒரு ரெக்கி பண்ணித்தான் வர்றாங்க. திடீர்னு யாரும் நைட் கதை உடைச்சிட்டு உள்ள போலீங்கண்ணா, பக்காவா ஸ்டடி பண்றாங்க. நாய் எப்படி செத்துச்சுங்கன்னா, நல்லா இருக்கிற நாட்டு நாய் எப்படி செத்துச்சு, 20 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி செத்து இருக்கு. இன்னைக்கு சொன்னாங்க, நீங்க நாய் செத்து போச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு தெளிவா தெரியுது, ஓ இது பக்காவா டார்கெட் பண்ணி ஒரு கேங் வர்றாங்க. கரெக்ட்டுங்கண்ணா, பல்லடத்துலயும் நாய் இருந்துச்சு, பல்லடத்துலயும் சொன்னாங்கண்ணா நாய். 19ஆம் தேதி வரைக்கும் அவகாசம். ஆமாங்க ஐயா. அப்புறம் உண்ணாவிரதம் தொடங்குறீங்க. ஆமாங்க ஐயா. அதுல நீடிக்கும் போது நம்ம உண்ணாவிரத இதை நீடிச்சுக்கிட்டோம். ஆமாங்க ஐயா. ஐயா, தொடர் உண்ணாவிரதம் எதுக்கு சொல்றோம்னாங்க ஐயா, அரசியல் கட்சியை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு இதை கொண்டு போய் காமன் பொதுமக்களை கொண்டு உட்கார வைக்கிறோங்கிறது எங்க நோக்கம். ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்தாங்க, பேசினாங்க, கிளம்புனாங்கன்னு இல்லாம நாங்க முன்னிருந்து எடுக்கிறோம். நீங்க வாங்க, தோட்டத்துல, கிராமத்துல, சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. இந்த பிரச்சனையை முதலமைச்சருக்கு பிரஷர் போடுவோம். உண்ணாவிரத போராட்டங்கிறது பிரஷர். சிவகிரியில உட்கார்றோம், எல்லாரும் உட்கார்றோம், பத்திரிகை நண்பர்கள் நீங்க வர்றீங்க, நம்ம தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு வர்றோம். இங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போக பிரஷர் பில்டப் ஆகத்தானே போகுது. ஆனால் நாங்கள் எல்லாம் இங்க பாருங்க, ஈரோட்ல ஆர்ப்பாட்டம் நடத்திங்க, சிவகிரிக்கு வந்திருக்கோம். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். சோமலகவுண்டம்பாளைய ஆர்ப்பாட்டம் கொடுவாயில நடத்தணும், ஊர்ல. திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் நடத்தக்கூடாது, நம்ம ஊருக்கு போய் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஏன்னா அப்பதான் மக்களுக்கு அந்த உணர்வு, அப்பதான் மக்கள் அவர்கள் பிரச்சனையாக வருவாங்க. அதனால நம்முடைய உண்ணாவிரத போராட்டம் நடப்பதும் சிவகிரியில தான் 20ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா வேற வழி இல்லைங்க. ஆமாங்க ஐயா, அவங்க குற்றவாளிகளை பிடிக்கும் வரை தொடர் பந்தல போட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க ஐயா. காவல்துறையினர் இந்த கேஸ்ல நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி உயரதிகாரிகள் சொல்றாங்க, அதை வெரிஃபை பண்ண ஸ்டேஜ்ல வெரிஃபை பண்ணிட்டு ஐயா, நாங்க யாருக்குமே தொந்தரவு கொடுக்கலீங்க ஐயா. காவல்துறைக்கு நாங்க இன்னைக்கு தொந்தரவு கொடுத்தோம், நியூசன்ஸ் பண்ணி ஒரு வழக்கு போயிட்டு இருக்கிற காவல்துறையை டைவர்ட் பண்ண நாங்க விரும்பலீங்க ஐயா. ஐயா, போன செவ்வாய்க்கிழமை பாடியை வியாழக்கிழமை சாயந்தரம் கண்டுபிடிக்கிறாங்க. 2 நாள் தோட்டத்தில் இருக்கிறாங்க, பாவம். ஏன்னா பையனுக்கு தெரியல, பொண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் போன் பண்ணி பார்த்து போன் எடுக்கலன்னு பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கு போன் பண்ணி அம்மா பாக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 5 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு நாங்க சொல்றது ஐயா 2 வாரம் எடுத்துக்கங்க. நீங்க தான் துப்பு இருக்குங்கிறீங்க, எங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவோங்கிறீங்க, இன்னும் 2 வாரம் எடுத்துக்கங்க, 2 வீக்ஸ் எடுத்துங்க. பட் நீங்க அங்கேயும் செய்யலையா, சோமலகவுண்டம்பாளையம் நீங்க செய்யலையா, அங்கேயும் இதே தானே சொன்னீங்க, அங்கேயும் இதே தாங்க சொன்னாங்க. வந்துட்டாங்க ஐயா, தனிப்படை 8 அமைச்சிருக்கிறோம், 1 வாரம் 10 நாள் நார்த் இந்தியாக்கெல்லாம் போயிருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிருக்காங்க, இங்க போயிருக்காங்க, கடைசியில் ஒன்னையும் காணாங்க. ஸோ நம்ம பாயிண்ட்டுங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டேட் பாருங்கன்னா நவம்பர் 23. இன்னைக்கு நாம ஏப்ரல், மேல இருக்கிறோம். மே. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 6 மாசம். நீங்க சென்னிமலையில இருந்து பாத்தீங்கன்னா 5 months 6 months கேப்ல 1 வருது. அதனால அடுத்த 6 மாதம் கழித்து இன்னொரு பெரியவர் இறக்குறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியுங்கன்னா, அதனாலதான் வேகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆக்ரோஷம் எடுக்கணும். அண்ணன் முத்துசாமி என்ன இருக்காங்க, அமைச்சர் இருக்கிறாங்க. அண்ணன் ரொம்ப அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்றாங்க, மூத்த அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க எல்லாம் போய் சிஎம் போய் பேசணும். அண்ணன் போய் சீரியஸா எடுக்கணும். சாமிநாதன் இருக்கிறாங்க. அதுவும் ஈரோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இல்ல 3 அமைச்சர்கள் முத்தாக, மற்ற பக்கம்லாம் 1 தான். உங்களுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. கைல்வெளி அக்கா அந்த பக்கம் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. 3 அமைச்சர்கள் இருந்தும் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு இங்க உட்கார்ந்து சிவகிரிக்கு பேசி எம்எல்ஏ அம்மாவுடைய வயசு என்னங்கன்னா, அம்மா 2 மணி நேரம் வெயில்ல சண்டை போட்டு நான் பாடியை வாங்க மாட்டேன் போராடுறது எம்எல்ஏ வேலையாங்கன்னா, அமைச்சர்கள் மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து நம்பிக்கை கொடுக்கணும்ல, பத்திரிகை நண்பர்கள் மூலமாக செயலி இல்லைங்கண்ணா. அதான் எங்களுடைய கோபங்கண்ணா. சட்டசபையில் ஏடிஎம்கே ஆட்சியில் தான் கொலை கொள்ளைகள் அதிகமாக
ஐயா ஐயா நம்ம அந்த கம்பேரிசன் எப்ப சொல்லாங்கடாங்க ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்துல சொல்லலாம். இப்போ ஒரு திமுக ஆட்சிக்கு வருதுன்னா முதல் வருஷம் இல்ல அவங்க இதுல அதிகமா இருச்சு அதனால நம்ம இதுல பாருங்க. இன்னைக்கு ஆட்சி 4வது வருஷம் முடிய போகுதுங்க ஐயா, 4வது வருஷம் முடிய போகுது. 4 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து அதற்கு முந்தைய ஒரு ஆட்சியில் இருந்த கட்சியை நோக்கி கை காட்டுறாங்கன்னா அது யாருமே பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பொதுமக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. டேட்டா வச்சு வாய்ஜாலம் பண்ணலாங்க ஐயா, மேஜிக் பண்ணலாம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம கொலையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல, குறைவா பண்றாங்க நீங்க எந்த எடுத்தாலும் தமிழகத்தில் இன்னைக்கு புள்ளி விவரப்படி கொலைகள் அதிகமாகத்தான் ஐயா இருக்கு. போக்சோ கேஸ் 16,000 கேஸ் 2022, 23, 24 3 வருஷம் எந்த மாநிலமும் 16,000 கேஸ் இல்லைங்க ஐயா, நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை வாய்ஜாலம் செய்து இல்ல 2011 கம்பேர் பண்ணுங்க, 12 கம்பேர் பண்ணுங்க, 13 கம்பேர் பண்ணுங்க, அதை விட்டுருங்க. 4 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்களா, நாங்க கேட்கறது தினமும் நடக்கிற மர்டர் கேட்கல. மர்டர் சென்னையில் நடக்குது, பிடிக்கிறீங்க, கூலிப்படை வர்றாங்க, அதெல்லாம் நாங்க போகல. நாங்கள் சொல்வது அப்பாவி பொதுமக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, விவசாய மக்கள், எதுவுமே தெரியாது. அவங்க கையை வெட்டி வலை எடுத்துட்டு போறீங்க, காதை வெட்டி தோடு எடுத்துட்டு போறீங்க. இதுக்கு எப்படி வந்து நம்ம பொறுப்பேற்க முடியும்? எல்லா கொலைக்குமாங்கனா நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம், எல்லா கொலைக்குமா பத்திரிகையாளர் சந்திப்பிட்ட பேசுறோம். ஆணவ கொலைகள் நடக்குது, வன்ம கொலைகள் நடக்குது, நடக்கட்டும். சமுதாயம் சில இடத்துல கெட்டு போய் தான் கிடக்குது. அக்யூஸ்ட பிடிச்சி தண்டனை கொடுக்கலாம். இந்த கொலை எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா, தோடத்தை டார்கெட் பண்ணி கொல்றவங்கள அதுவும் பாருங்க. அவங்க எல்லாம் அந்த அம்மாவை பாருங்க, நான் பாவம் அப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த தோசை சொல்லான்னு. அப்ப வெட்டி 2 மாடு வெளியே கட்டி போட்டு 8 கோழி செத்து போய் 2 நாள் யாருமே தோட்டத்துக்குள்ள போக முடியாம ரொம்ப கொடூரங்கண்ணா. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க. நாங்க அக்யூஸ்ட பிடிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள போக மாட்டோம், சேர் போட்டு வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் பார்த்தாலும் அண்ணன் அக்காவையும் வெளியே தான் பார்க்கணும். நாளைக்கு அமைச்சரே வர்றாங்க, முதலமைச்சரே வந்தால் வெளியே தான் பார்க்கணும். ஏன் அவ்வளவு காயத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள்? எப்படி ஏத்துக்க முடியும்? கொடூரமான கொலை. அது இந்த மாதிரி ஒரு புச்சரிங். இது கொலை என்று சொல்வதை விட சரியான வார்த்தைங்கன்னா வேட்டையாடி இருக்கிறாங்க, அதான் சரியான வார்த்தை. வேட்டையாடி புச்சரிங் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் சப்பக்கட்டு கட்டி அதிமுகவோட கம்பேர் பண்ணுங்க, அவங்க ஆட்சி கம்பேர் பண்ணுங்க சொல்றது எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.